அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் சரியா, செய்யுள் பகுதி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி முழுக்க நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? 7ஆம் வகுப்பை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம் சரியா. மொத்தம் 14 செய்யுள் பாடல்கள் இருக்குது. ஓகேவா? அது ஃபஸ்ட் கிளாஸில் 7 பார்த்துடலாம். பார்ட் 2வாக ஒரு வீடியோ பண்ணிக்கலாம், அது 7 பார்த்துக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து சரியா. நம்ம கல்யாண சுந்தரனார் ஐயாவுடைய கடவுள் வாழ்த்து தான் கொடுத்துருக்காங்க. நூல் வரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல் போகலாம். திருவிக்கா என்பதன் விரிவு ஓகேவா. திருவாதவூர் விருதாச்சலனார் மகனார் சரியா. திருவிக்கானா திருவாதவூர் விருதாச்சலனாரின் மகனார் கல்யாண சுந்தரனார் சரியா. பெற்றோர் பார்த்தோம்னா விருதாச்சலனார் சின்னம்மையார். பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. துல்லம் தற்போது தண்டலம்னு அழைக்கப்படுது சரியா. காலம் பார்த்தீங்கன்னா 26/8/1883 பிறந்திருக்காரு. 17/9/1953 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு சரியா. சிறப்பு பெயர்கள்: தொழிலாளர்களின் தந்தை, தமிழ்த்தென்றல், பொதுமை கவிஞர், ராயப்பேட்டை தமிழ் முனிவர், தமிழ் பெரியவர், மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேவா. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய பேச்சை மொழிபெயர்த்தவர் நம்ம திருவிக்கா தான் சரியா. திருவிக்கா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் சரியா. அதனால தான் இவரை ராயப்பேட்டை தமிழ் முனிவர் அப்படின்னு அழைக்கிறாங்க சரியா. ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிருக்காரு. நாடு, மத, இன, மொழி, நிறம் அனைத்தையும் கடந்த உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவதே பொதுமை வேட்டல் சரியா. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் எல்லாத்தையும் கடந்து இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக கருதுவதை தான் பொதுமை வேட்டல் அப்படின்னு சொல்லுது ஓகேவா. யார்? கல்யாண சுந்தரனார். நம்ம G20 ஜனவரியில் நடந்த G20 கூட உலகம் ஒரு குடும்பம்ன்றது தான் தீமாவே இருந்திருக்கும் சரியா. போற்றி என்னும் தலைப்பு சரியா. ஃபஸ்ட்டு தலைப்பு பொதுமை வேட்டலில் மொத்தம் 44 பாடல்கள் சரியா. முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், இறுதி தலைப்பு போற்றி. இது நம்ம கீழே இருக்கிறவங்க பார்க்கலாங்க. அவருடைய இதழ்கள்லாம் பாருங்கள். தேசபக்தன், நவசக்தி ஓகேவா. இது ரெண்டுத்தின் வாயிலாக தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்காரு. என்னென்ன பாருங்கள். தேசபக்தன், நவசக்தி சரியா. அது ரெண்டும் யாரோடையது? நம்ம திருவிக்காவுடையது. நூல்கள் பார்த்தோம்னா பொதுமை வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்த்தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, உள்ளொளி சரியா. உள்ளொளி முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. பொதுமை வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகள், பெண்ணின் பெருமை, தமிழ்த்தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, உள்ளொளி சரியா. இவர் இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள 44 முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், இறுதி தலைப்பு போற்றி ஓகேவா. எத்தனை இருக்குன்னா 44 இருக்குது. 44 தலைப்பு இருக்குது. அதில் முதல்ல தெய்வ நிச்சயம், இறுதி போற்றி சரியா. 44 தலைப்பில் 430 பாடல்கள் இருக்குது ஓகேவா. பொதுமை வேட்டலில் எத்தனை பாடல்கள் கேட்டால் 430. எத்தனை தலைப்புனா 44. முதல் தெய்வ நிச்சயம், இறுதி போற்றி சரியா. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்தவர் திருவிக்கா சரியா. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்தவர் யார்? திருவிக்கா சரியா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது யார்? அதுவும் திருவிக்கா தான். ஸோ அவரோட இறுதி தலைப்பு போற்றிலிருந்து வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி சரியா. விளக்கம் என்ன? பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி. பண்ணுன்னா இசை ஓகேவா.
இசையை வந்து இயற்கையில் வைத்த இறைவனே. பண்ணுனா இசை, பண்புனேனே இறைவனே. சரியா? இசை ஓகேவா? பாட்டு நமக்கு ஒரு இனிமையை தருது இல்லையா? கஷ்டத்துலேயே இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு போட்டு மனசை தேத்திக்கிறோம் இல்லையா? அதுதான் இசையை இந்த இயற்கையில் வைத்த இறைவனையே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனையே போற்றி போற்றி. ஓகேவா? பெண்மையில் தாய்மை என்பது இருக்கு இல்லையா? ஓகேவா? தாய்மை வந்து மிகப்பெரியது இல்லையா? அதான் சொல்கிறார், பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையில் உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி. வன்மைனா வள்ளல் தன்மை, வள்ளல் தன்மையை மனிதன் உள்ளத்தில் வைத்திருக்கிற வள்ளலே போற்றி போற்றி. ஓகேவா? உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றினா, நம்ம யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்கு நமக்கு தெரியல, உண்மை மறைக்க முடியாதுல்ல. தப்பு பண்ணனா அது ஒன்றாவது தெரியும்ல தப்பு பண்ணுறான்னு. ஓகேவா? உண்மையில் நம்ம மனசாட்சிக்கு மட்டுமா நம்ம உண்மையாக தானே இருந்தாகணும், வேறு வழியில் இல்லையா? அதுதான் அது. உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. சரியா? பொதுமை வேட்டல். செகண்ட் புறநானூறு. சரியா? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. இந்நூல் 8 தொகை நூல்கள் ஒன்று. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான், இது ஒரு தொகை நூல். புறம் என்பது அறம் செய்தலும் மரம் செய்தலும் ஆகும். புறம்னா என்ன? அறம் செய்தலும் மரம் செய்தலும். மரம்னா வீரம். சரியா? இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. ஓகேவா? இது இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டது. மன்னர்களையும் பாட்டு பாடியிருக்காங்க. சரியா? இந்நூலின் மூலம் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, நாகரீகம், பண்பாடு போன்றவற்றை அறியலாம். சரியா? அறம் எப்படி இருந்திருக்கு, ஒரு வீரம்னா எப்படி இருக்கும், ஆட்சியின் சிறப்புனா எப்படி இருக்கணும், கல்வியின் பெருமை எவ்வாறு இருக்கிறது, பண்பாடு எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புறநானூறு தான். சரியா? நெல்லும் உயிரென்றோ நீரும் உயிரென்றோ என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் வந்து மோசிகீரனார். இந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மோசிகீரனார் தென்பாண்டி நாட்டிலுள்ள மோசி என்னும் ஊரில் பிறந்ததால் மோசிகீரனார் என்று அழைக்கப்படுறார். சரியா? கீரன் என்பது குடிபெயராக குறிப்பிடப்படுகிறது. மோசிகீரனார் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு போன்ற நூல்களை பாடியிருக்கார். நற்றிணையில் பாடியிருக்காரு, குறுந்தொகையிலையும் பாடியிருக்காரு, அகநானூறுலையும் பாடியிருக்காரு. சரியா? மோசிகீரனார் பாடாத நூல் எதுன்னு கொடுத்துட்டு 4 வச்சு ஆப்ஷனில் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு. சரியா? அடுத்து, உடல் சோர்வின் காரணமாக அரசருக்குரிய முரசுக்கட்டிலில் மோசிகீரனார் படுத்துறங்கிய போது சேரம் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவர வீசப்பட்டார். சரியா? நம்பால் பெருஞ்சேரல் இரும்பொறை பார்க்க போகிறாரு. அங்கே அரசன் இல்லைன்னொன்னே அந்த அரசு கட்டிலில் கொஞ்சம் தூக்க கலகத்தில் படுத்து தூங்கிடுறாரு. ஓகேவா? அரசனை வந்து பார்த்துட்டு புலவருக்காக எடுத்து விசிறி விடுறாரு. ஓகேவா? அதை பார்த்துட்டு நம்ம மோசிகீரனார் ஒரு பாடலும் பாடுவார். இது நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்கலாம், பெருஞ்சேரல் இரும்பொறை. பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினான்னு கேட்கலாம். சரியா? 2 விதமாக இதில் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? புறநானூறு 1894 உவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. ஓகேவா? பாடல் போலாமா? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே. சரியா? என்ன சொல்கிறாரு? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே. ஓகேவா? நெல்லு உயிர் இல்லை, நீரும் உயிர் இல்லை, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். சரியா? மக்கள்லாம் வாழ்கிறது நெல்லினாலேயோ நீரினாலேயோ அல்ல, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்தால்தான் ஓகேவா அங்கே நீரும் நெல்லுமே கிடைக்கும் இல்லையா? அதுதான். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. வேலினை கொண்ட படைகளை உடைய மன்னனே, சரியா, உனது கடமை எது என்பதை தெரிந்து அதற்கான செயலை ஆற்றுவாயாக அப்படின்னு மோசிகீரனார் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. சரியா?
நீ மாடினா திங்கிறது தூங்குறதுமா இருக்காதையா? இந்த நாடு வந்து நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். நெல்லுனால உயிர் இல்லை, நீருனால உயிர் இல்லை, ஓகேவா? உன்னால தான் இருக்கு எல்லாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் அப்படியே ஐஸ் வச்சு பாடுறாப்புல. சரியா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்களே உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனை. சரியா? உன் கடமை ஐயா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுங்கிறார். சரியா? அடுத்து முதுமொழி காஞ்சி போலாமா? முதுமொழி காஞ்சி சரியா? 14 கணக்கு நூலில் ஒன்று, 11 நீதி நூல்களில் ஒன்று. சரியா? காஞ்சி என்றால் நிலையாமைன்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? முதுமொழி காஞ்சி, முதுமொழினா மூத்தோர் கூறிய மொழி, முதுமொழின்னு பொருள். சரியா? முதுமொழினா என்ன? நம்ம முன்னோர்கள் சொன்ன மொழி தான், சொன்னது தான் முதுமொழியாக வருது. உலகியல் உண்மைகளை கூறுவதால் இது அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது. சரியா? முதுமொழி காஞ்சி எவ்வாறு வழங்கப்படுது? அறவுரை கோவைன்னு வழங்கப்படுது. ஏன்? அது உலகியல் உண்மைகளை கூறுகிறது, அதனால் அது அறவுரை கோவைன்னு சொல்கிறாங்க. சரியா? 14 கணக்கு நூல்கள் ஒன்று, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்திணையின் துறைகளுள் ஒன்று. சரியா? காஞ்சித்திணையின் துறைகளுள் ஒன்று தான் இது முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை சிறந்த 10 என அழைக்கப்படுது. ஓகே, முதுமொழி காஞ்சி என்ன சிறப்பிக்குது? அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க, சிறந்த 10 அப்படின்னும் அழைக்கிறாங்க. சரியா? ஒரு பிரிவுக்கு 10 பாடல்கள் 10 பிரிவுகளாக உள்ளது. சரியா? மொத்தம் 100 பாடல் இருக்குது. ஒரு பிரிவுக்கு 10 பாடல், 10 பிரிவு இருக்குது. சரியா? அதனால தான் இது சிறந்த 10ன்னு சொல்கிறாங்க. முதல் 10 சிறந்த 10னும் கடைசி 10 தண்டா 10 அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு 10ம் ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம், ஓகேவா, அந்த கடலால் சூழ்ந்த மக்களுக்கெல்லாம் அப்படின்னு தொடங்குது. சரியா? ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? கூடலூர் கிழார். பிறந்த ஊர் கூடலூர். சரியா? காலம் சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். ஓகேவா, இது முக்கியமானது. கூடலூர் கிழார் எப்போது வாழ்ந்தவர்? சங்க காலத்திற்கு பின். ஓகேவா, அப்படின்னா என்ன? 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்ந்திருக்கார். சரியா? மதுரை கூடலூர் கிழாரின் பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். நல்லுரை ஆசிரியர் நச்சினார்க்கினியார். சரியா? நச்சினார்க்கினியார் தான் என்ன பண்ணியிருக்காங்க? மதுரை கூடலூர் கிழாரினுடைய பாடல்களை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. சரியா? முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளை கூறி நல்வழிப்படுத்துகிறது. சரியா? முதுமொழி காஞ்சி என்ன பண்ணுது? கற்போரின் குற்றங்களை நீக்கு, ஓகேவா, கற்போரின் குற்றங்களை நீக்குது, அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லி தருது. சரியா? தமிழ் படித்தால் அறம் பெருகும் என்று கூறியவர் பெருஞ்சித்திரனார். சரியா? பெருஞ்சித்திரனாரோட ஒருவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு. சரியா? தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஓகேவா? ஆறுகள்னா நிலைந்த ஓசையினுடைய கடல். சரியா? பாடல் போலாமா? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினின்மை. நலனுடை மெய்யின் நாணுச்சிறந்தன்று, குலனுடை மெய்யின் கற்பு சிறந்தன்று, கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று, முப்பெரும் களிப்பின் சிறுகாமை சிறந்தன்று. சரியா? உங்களுக்கே ஈஸியாக அர்த்தம் புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், ஓகேவா, அந்த ஓசை நிறைந்த கடலால் சூழப்பட்ட மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓகேவா, நம்ம படிக்கிற படிப்பை விட ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? படிக்கூட வேணாம், ஒழுக்குமாறு, டிசிப்ளின் ஃபஸ்ட் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்துப்பாங்க இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கேருந்து காப்பி அடிச்சது தான், நம்ம கூடல இருக்கிற இடத்துலேருந்து பிடிங்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். ஓகேவா?
காதல்னா காதலுக்கு போயிடக்கூடாது, ஓகேவா? அன்பு, காதலன்றோட பொருளே அன்பு தான், சரியா? அன்பாக இருக்கிறத விட இரக்கப்படுறது சிறந்தது, சரியா? கண்ணெஞ்சப்படுதல்னா இரக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்து நம்ம வந்து இறக்கப்படணும் அப்படிங்கிறதான். காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல்னு அர்த்தம், சரியா? மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. நம்ம மேதையாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, கற்றுக்கிட்டு மறக்காமல் இருந்தால் போதும், ஓகேவா? நம்மளும் படிச்சுட்டே தான் இருக்கோம், ஆனால் அதுவும் மறந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம புதுசாக படிச்சுட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம படித்ததை மறக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்றது, ஓகேவா? மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, சரியா? நீ நிறைய பேருக்கு வாரி கொடுக்க வேணாம் உங்கள்கிட்ட இருந்து, சரியா? நிறைய பேருக்கு நீ வாரி கொடுக்கறத விட எது சிறந்ததான்? உண்மை பேசுறது சிறந்ததான், சரியா? வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, வன்மைனா கொடைத்தன்மைன்னு அர்த்தம், சரியா? இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, இளமையாக இருக்கணுன்றதை விட எது சிறந்ததான்? எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறது சிறந்தது, சரியா? நலனுடைமையின் நானூற் சிறந்தன்று, சரியா? நன்மை செய்வதை விட நாணுதல் சிறந்தன்று. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதை விட தப்பான செயலுக்கு அசிங்கப்படுறது இருக்கு இல்லையா, அது சிறந்ததான். நாணுதல்னா நாணம்னா என்ன? வெக்கப்படுதல், ஓகேவா? வெக்கப்படுதல்னா எப்படி? அசிங்கப்படுறதுன்னு அர்த்தம், சரியா? ஒரு தப்பான காரியத்தை செய்ய போனால் அசிங்கப்படணும், ஓகேவா? அது சிறந்தன்று. குலனுடை மெய்யின் கற்பு சிறந்தன்று, ஓகேவா? குலப்பெருமை பேசுகிறத விட கற்போடு இருக்கிறது சிறந்தன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, ஓகேவா? படிக்கிறத விட படிச்சிருக்காங்க இல்லையா, படிச்சிருப்பாங்க, நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க சிறந்தவங்க அப்படின்றாங்க, சரியா? அவங்கள வந்து மதிக்கணும், மாதா பிதா குரு தெய்வங்கிறாங்க இல்லை, அந்த கேட்டகரி. செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று, செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று. செற்றார்னா பகைவர், செறுத்தல்னா தண்டித்தல், பகைவரை தண்டிப்பதை விட, ஓகேவா? தற்செய்கைனா நன்மை, நன்மை செய்வது சிறந்தன்று என்றார். கூடலூர் கிழார் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலப்பா. முப்பெரும் கழிப்பின் சிறுகாமை சிறந்தன்று, முப்பெரும் கழிப்பின், ஓகேவா? செல்வத்தை சேகரிப்பதை விட இருப்பது இழக்காமல் இருப்பது சிறந்ததுங்கிறார். முப்பெரும் கழிப்பில் முன்னாடி சேர்த்து வச்ச சுத்தலாமே விட சிறுகாமை இருப்பது சிறந்தன்று. இன்னும் அதிகமாக நீ சேர்க்க வேணாம், இருக்கிறத காப்பாற்றுங்கிறது தான் கடைசி வரையில் சொல்லி முடிக்கிறார், சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? தனிப்பாடல். புலவர் பலர் பல்வேறு காலகட்டத்தில் பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு, ஓகேவா? தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர், தொகுப்பித்தவன் ராமநாதபுர மன்னன் பொன்னுசாமி, சரியா? தொகுத்தவர் யார்? சந்திரசேகர கவிராச பண்டிதர், தொகுப்பித்தவர் ராமநாதபுர மன்னன் பொன்னுசாமி, சரியா? தனிப்பாடல்களை கற்பதன் மூலம் தமிழ் மொழியின் பெருமையையும் அறியலாம், ஓகேவா? தனிப்பாடல்களை கற்பதன் மூலமாக தமிழ் மொழியின் பெருமையை அறியலாம், சரியா? இரட்டுற மொழிகளின் ஆசிரியர் காலமேகப் புலவர். காலமேகப் புலவர் நம்ம சிலபஸில் இருக்கார், அதனால் ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ் பழைய புக்ஸில் இருக்கிறது எல்லாமே சிலபஸ்டாக இருக்குங்க, சரியா? ஸோ பழைய புக்ஸை வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஓகேவா? இரட்டுற மொழிகளின் ஆசிரியர் யார்? காலமேகப் புலவர். இயற்பெயர் வந்து வரதன், ஓகேவா? காலமேகப் புலவரின் இயற்பெயர் வரதன், சரியா? பிறந்த ஊர் கும்பகோணத்தில் அருகிலுள்ள நந்திகிராம் எனவும் விழுப்புரத்திற்கு அருகிலுள்ள எண்ணாயிரம் எனவும் சொல்கிறாங்க, ஓகேவா? ரெண்டு ஊரும் சொல்கிறாங்க, கன்ஃபர்மேஷனாக எதுவும் கிடையாது, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பகோணத்திற்கு அருகே உள்ள நந்திகிராம் எனவும் அல்லது விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்க எண்ணாயிரம்னு சொல்கிறாங்க. சிறப்பு பெயர்னு பார்த்தா ஆசுகவி அப்படின்றது வந்து காலமேகப் புலவருடைய சிறப்பு பெயர் ஆசுகவி. ஸ்ரீரங்கம் கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுருக்காரு, சரியா? ஸ்ரீரங்கம் கோயிலில் வேலை செஞ்சுருக்காரு.
காலமேக புலவர் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியிருக்காரு. ஓகேவா? இதிலிருந்து வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியிருக்காரு. பெண்ணின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாகன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு மேலே ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதலின் காரணமாக மதம் மாறியிருக்காரு. சரியா? ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அது இயற்கை நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ தான் கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. காலமேக புலவர் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார். சரியா? காலமேகம் போல கவிதை பொழிவாராம், அதனால தான் அவர் காலமேக புலவர்னு அழைக்கப்படுறார். சரியா? இவர் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். சரியா? இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார்? நம்ம காலமேக புலவர். ஓகேவா? காலமேக புலவருடைய பாடல் வந்து சரஸ்வதி மாலை. சரஸ்வதி அந்தாதி யாருது? நம்ம கம்பர். சரியா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகும். சரஸ்வதி மாலை, சரஸ்வதி அந்தாதினா கம்பர், சரஸ்வதி மாலைனா காலமேக புலவர். சரியா? பாடல் போலாமா? இரட்டுற மொழிகள். ஓடும் சுழிச்சுத்தம் உண்டாகும், துன்னலரைஞ்சாடும், பரிவாய் தலையசைக்கும், நாடறிய தேடுபுகழ் திருமலைராயன் வரையில் ஆடுபரி காவிரி யாமே. சரியா? என்ன சொல்றாரு? ஓடுகின்ற ஆறும் காவிரி ஆறும் குதிரையும் ஒன்று அப்படின்றது தான் ஐயாவுடைய இந்த இரட்டுற மொழிகள் பாடல். சரியா? ஓடும் ஆறும் ஓடும் குதிரையும் ஓடும், சுழிச்சுத்தம் உண்டாகும். ஓகேவா? ஆறு வந்து அப்படியே சுழி சுழியாக போகும் இல்லையா, அது. குதிரைக்கு சுழி இருக்கும் இல்லையா, அதான் சுழிச்சுத்தம் உண்டாகும். துன்னலரஞ்சாடும் அப்படின்னா, துன்னலரன்னா பகைவன் ஒரு பொருள் இருக்கு, மலர்ன்ற ஒரு பொருள் இருக்கு. சரியா? துன்னலரன்னா பகைவன்னு ஒரு பொருள் இருக்கு, ஒரு வகை பூன்னு இருக்கு. சரியா? குதிரை பகைவரை தாக்கும், பூ காவிரி ஆறில் பூ இருக்கும். சாடும்னா அப்படியே போகும், தள்ளி போகும், அந்த பூவோடு அப்படியே நகர்ந்து போகும். பரிவாய் தலையசைக்கும். ஓகேவா? குதிரை பரிவாக அன்பாக தலையசைக்கும். அந்த ஆறு போகிறத வந்து பரிவாக போயிட்டே இருக்கும், பரிவுடன் போகிற மாதிரி இருக்கும், ஒரு அன்போடு போகிற மாதிரி இருக்கும். நம்ம கடலை பார்த்தோன்னே நம்மளுடைய எல்லா துன்பமும் மறந்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சரியா? அதனால தான் பீச்சில் அவ்வளோ கூட்டங்கள் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரியா? அவ்வளோ பெரிய கடல் முன்னாடி நம்ம நின்று பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும் இல்லையா? அதுதான். ஓடும் சுழிச்சுத்தம் உண்டாகும், துணரஞ்சாடும், பரிவாய் தலையசைக்கும். இதுதான். நாடறிந்த தேடுபுகழ் திருமலைராயன் அவையில் ஆடு பரி காவிரி யாமே. ஓகேவா? நாடே அறிந்த புகழினை உடையவன் திருமலைராயன். ஓகேவா? அவருடைய அவையில் ஆடு பரி காவிரி யாமே. ஆடு பரினா என்ன? குதிரை. பரினா குதிரை, தெரியவில்லை உங்களுக்கு? குதிரையும் காவிரியும் ஒன்று என பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரியா? அவ்வளோதான். அடுத்து போலாமா? கல்விக்கு எல்லை இல்லை. சரியா? ஔவையாருடைய ஒரு பாடல். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று பாடியவர் ஔவையார். சரியா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று பாடியார் ஔவையார்னா, அந்த கருத்து வந்து என்ன, யார் சொன்னது? சரஸ்வதி தேவியே சொல்கிறாங்க. என்னென்ன? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை மேற்கோள் காட்டுறது தான் ஔவையார். சரியா? சங்ககால ஔவையாருள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தான் இந்த பாடலை பாடியவர். சரியா? நமக்கு தெரியும் ஔவையார்ன்றவங்க ஒருத்தர் இல்லை, பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த கல்வியில் சிறந்த பெண்மணிகளை நம்ம ஔவையார்னு சொல்கிறோம். சரியா? ஓகேவா? ஔவையார், கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் ஆகியோரெல்லாம் சமகாலத்தவர். இந்த பாடலை பாடின ஔவையாரும் கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவருடைய சமகால புலவராக அழைக்கப்படுறார். சரியா? கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி இவருடைய காலம்னா எது? 12ஆம் நூற்றாண்டு இல்லையா? அவ்வளோதான். களமடந்தைனா யார்? கலைமகள். கலைமகள்னா யார்? சரஸ்வதி தேவி. ஓகே, பாடல் போலாமா? கல்விக்கு எல்லை இல்லை, கற்றது கைமண் அளவு,
கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள். மெத்தவெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான். சரியா? இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள். என்ன சொல்கிறாங்க ஔவையார்? கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள். சரஸ்வதி தேவியே சொல்கிறாங்க. வெறும் பந்தயம் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். சரியா? எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க புலவர்களே அப்படின்னு புலவர்களை பார்த்து சொல்கிறாங்க. வா, சில புலவர்கள் வந்து கர்வம் இருக்கும். தான் தான் எல்லாமும் தெரிஞ்சவன் அப்படின்னு, எல்லாமும் படித்தவன் நான் தான் அப்படின்னு இருக்கிற புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க ஔவையார், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். ஏவா, எல்லாம் எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு தெரியாதீங்கப்பா. எறும்பும் தன் கையால் எஞ்சான். என்ன அனைத்து உயிர்களும் அனைத்து உயிரினங்களும் அந்த உயிரினத்தின் கையால் எண்ணி பார்த்தா 8 ஜான் அவங்க. ஓகேவா? என்ன நம்மளை எண்ணி பாருங்களேன், நம்ம கையை வச்சு எண்ணி பாருங்கள். நம்ம கரெக்டாக நம்ம கைக்கு 8 ஜான் தான் வரும். ஓகேவா? எவ்வளோ சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயிரினமாலும் சரி, அவங்களோட கைக்கு அவங்க 8 ஜான் தான். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் இரும்பும் தன் கையால் எஞ்சான். ஓகேவா? ஔவையார். ஓகேவா? ஔவையார் பாடல்கள், திரைக்கடுகம் இதெல்லாம் நம்ம சிலபஸ்ட்டு. அதை நான் தனியாக இலக்கியம்ட்டு சிலபஸ் வைஸ் எடுத்துகிட்ருங்க. டைம் இருந்தால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து திரிகடுகம். ஆசிரியர், திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்தி என்னும் ஊரை சார்ந்தவர். ஓகேவா? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்தி என்னும் ஊரை சார்ந்தவர். சரியா? நல்லாதனார் நல்லந்துவனார். ஓகேவா? கலித்தொகையை இயற்றியவர் தான் நல்லந்துவனார். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரியா? திரிகடுகம் நல்லாதனார் நம்ம படிச்சிருப்போம், தெளிவாக இருப்போம். பட் ஆனால் ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? யாருக்காக இருந்தாலும் வரும். சரியா? அதுதான். ஸோ நல்லாதனார், திரிகடுகம் நல்லாதனார், கலித்தொகை தான் நல்லந்துவனார். சரியா? திரிகடுகம் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களால் ஆனது. சரியா? 18 கீழ்கணக்கில் திரிகடுகம் ஏலாதி திரிகடுகம் ஆசாரக்கோவை முதுமொழி காஞ்சி. சரியா? இது 3ம் 100 வெண்பாக்களால் ஆனது. எது? திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. சரியா? மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஓகேவா? திரிகடுகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரினா 3, கடுகுனா காரம். சரியா? 3 காரமான மருந்து பொருள். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொருள்களும் திரிகடுகம் என்று வழங்கப்படுது. திரிகடுகம்னா என்ன? சொக்கு, மிளகு, திப்பிலி. சரியா? திரி என்றால் 3, கடுகு என்றால் காரம் உள்ளது என்று பொருள். திரிகடுகம் பாடலில் 3 கருத்துக்கள் கூறப்படுகிறது. இக்கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போட்டு நல்வழிப்படுத்தும். சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3லையும் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இந்த 3 கருத்துக்களை வாழ்க்கையில் பின்பற்றுறீங்கன்னா வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம நல்லாதனார். ஓகேவா? உங்கள் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும். சிறு அடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுவதால் நல்லாதனார் ஒரு போர் வீரனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஓகேவா? பாயிரம்னா நம்ம முன்னுரைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பாயிரத்தில் என்னென்ன இருக்கான்? சிறு அடுதோல் நல்லாதன். ஓகேவா? சிறு அடுதோல்னா பகையை வென்ற தோள்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சிறுனா பகையை நமக்கு தெரியும், அடுதோல்னா பகையை வென்ற தோள்களை உடையவன் அப்படின்னு பொருள். சரியா? பாடல் போலாமா? ஓகேவா? திரிகடுகம், ஔவையார் பாடல்கள், ஏலாதி இதெல்லாமே நம்ம தனித்தனியாக சிலபஸ் வைஸ் நம்ம எல்லா பாடல்களும் கவர் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கோம். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரியா? அந்த பாடலை பார்த்துருவோமா? இல்லாருக்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை எல்லும் நெறிவாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உல. சரியா? 3 கருத்து சொல்கிறாங்க பாருங்கள். இல்லாருக்கொன்றியும் உடைமையும், இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனசும்,
இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும். சரியா? இந்த உலகம் நிலையில்லாதது. சரியா? அதை தெரிந்து நடுநிலைமையோடு வாழ்றதும். சரியா? எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும். எந்த உயிருக்கும் துன்பத்தை செய்யக்கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு தூய்மையான மனமும். சரியா? இது மூணும் தான் இது நன்றறிந்த மாந்தருக்கு உல, நன்றறியும் மாந்தருக்கு உல. சரியா? இந்த மூணும் அறிந்தவங்க தான், மூணு செயலில் இருப்பவங்க தான் நல்ல மனுஷன்றதுக்கான அடையாளம் அப்படின்றார். எல்லாருக்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமையுள்ளும் நெறிவாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உல. சரியா? அல்லாதனார். அடுத்த பாடல் போலாமா?